ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். நீதிமானுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறாராம். பாருங்க, நம்ம மனசுல என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் பார்த்து நம்மளை மனசார ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அநேக நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாம, அநேக நாட்கள் திருமண தடை, அநேக நாட்கள் பிள்ளை பாக்கியம் இல்லை, அநேக நாட்கள் வியாதி படுக்கை, அநேக நாட்கள் சூழ்நிலை மாறாம இருக்குதுன்னு சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இருப்பீங்கன்னா, உங்க மன விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். எனக்கு ஒரு சுகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, என் சிறை இருப்பு மாறணும் ஆண்டவரே, நான் அதை விரும்புறேன்ப்பா, நான் வாழ்க்கையில நல்ல நிலை அடையணும் ஆண்டவரே, நான் வாழ்க்கையில நல்ல உயர்வு அடையணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமெல்லாம் தீரணும் ஆண்டவரே, என் சூழ்நிலையெல்லாம் மாறணும் ஆண்டவரேன்னு நீங்க ஒரு விருப்பத்தோட வாஞ்சையோட, இயேசு எத்தனையோ பேருக்கு அற்புதங்களை செய்றார், என் வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 5வது வசனத்துல, ஆமென், உமது வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவாராம். ஹல்லேலூயா. ஜெபம், ஜெபிக்கும் போது, ஜெபத்துல எவைகளை எல்லாம் விசுவாசத்தோட கேட்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் தருவாராம். ஏற்ற காலத்துல ஆண்டவர் தருவார், குறித்த காலத்துல கர்த்தர் தருவார். ஜெபிக்கும் போது அதை அவர் தருகிறார். வேண்டுதல் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. வேதம் நமக்கு திட்டமா சொல்லுது, தெளிவா சொல்லுது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகள் எதுவா இருந்தாலும் அதை கொண்டு வந்து அவர் பாதத்துல வச்சிருங்க. ஏசப்பா, எனக்கு இப்படியெல்லாம் கவலை இருக்குது ஆண்டவரே, இன்னென்ன சூழ்நிலையிலாம் நான் சிக்கி இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு நீங்க கேளுங்க. கர்த்தர் அதை செய்வார், அதை தருவார்.